ஒரு குட்டி கதை கேளுங்க. ஒரு நாள் ஒரு விவசாயி அவர் இடத்துல விவசாயம் பண்ண தண்ணி வேணும்லன்னு அதுக்காக பக்கத்து இடத்துக்காரரோட கிணற வாங்குறாரு. ஆனால் அந்த பக்கத்து இடத்துக்காரர் ஒரு தந்திரமான ஆள். அடுத்த நாள் அந்த விவசாயி கிணத்துல தண்ணி எடுக்க போகிறாரு. ஆனால் அந்த பக்கத்து இடத்துக்காரர் வந்து நீ இதில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. விவசாயி ஏன் நான் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இடத்துக்காரர் சொல்கிறாரு, நான் உனக்கு கிணற தான் விற்றேன், உள்ளே இருக்க தண்ணி என்னதான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விவசாயி ஊர் அரசர்கிட்ட போயிட்டாரு. போய் நடந்ததை சொல்கிறாரு. பக்கத்து இடத்துக்காரரையும் வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. 2 பேரும் இப்போ அரசர் முன்னாடி வந்து அவங்க சைடை சொல்கிறாங்க. அப்போவும் அந்த பக்கத்து இடத்துக்காரர், அரசே நான் அவனுக்கு கிணற மட்டும்தான் விற்றேன், தண்ணியே இல்லை, அதனால அந்த கிணத்துல இருந்த தண்ணி எடுக்க அவனுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ நீ அவருக்கு கிணற மட்டும்தானே விற்றன்னு சொல்கிறல, அப்போ அதில் தண்ணி வச்சுருக்க உனக்கும் ரைட்ஸ் இல்லை. ஒன்றா அதுக்கு தனியாக விவசாயிக்கு காசு கொடு, இல்லைனா உடனே அதில் இருக்க தண்ணியை எடுத்துருன்னு சொல்கிறாரு. அவர் பண்ண தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஏமாத்துறதுனால யாருக்கும் ஒன்றும் நிரந்தரமாக கிடைக்க போகிறதில்ல. அப்படி ஏமாத்துறோன்னா கூடிய சீக்கிரம் ஏமாறதா போகிறோன்னு அர்த்தம். தேங்க்யூ.